இங்க சில பேர் குடிச்சிட்டு போதையில ஒரு சின்ன பொண்ணு மேல விழுந்துடுறானுங்க. ஏற்கனவே இவனுங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கும். சோ இதனால இவனுங்க போதையில அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் தப்பா நடந்துக்கிறானுங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனா அந்த போலீஸ்காரன் கேஸை எடுத்துக்கவே மாட்டான். அடுத்து இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த பையனோட அப்பா, என் பையனுக்கே அழகான பொண்டாட்டி இருக்கா, அவ எதுக்கு உங்க பொண்ணை ரேப் பண்ண போறான்னு சொல்லிட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்ட அத்தனை பேர் இந்த பொண்ணு வீட்டுக்கே வந்துடுறானுங்க. அதுல ஒருத்தன் என் அப்பங்கிட்டே போட்டு விடுற, நீ வாழ்க்கையிலே மறக்க முடியாத வழி உனக்கு தரேன்னு அவர் ஒய்ஃப் கிட்டே தப்பா நடந்துகிட்டு இத்தனை பண்ணது பத்தாம அவங்க 3 பேத்தி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வீட்டுக்கு தீ வச்சுட்டு ஓடிடுறானுங்க. சோ அவங்க 3 பேரும் எப்படியே உயிர் பழச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நேர்மையான ஒரு வாத்தியாரை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க. ஆனா அங்க இருக்க போலீஸ் உங்களை மாதிரி கீழ் ஜாதி சேர்ந்த ஆட்களுக்கு இப்படி நடக்கிறது சாதாரணமான விஷயம் தானே, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கோங்க சொல்லிட்டு நக்கலா பேசுறான். இவங்களும் என்ன பண்றது தெரியாம இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க இருக்க போலீஸ்காரங்களும் அவங்கள விட இன்னும் நக்கலா தான் பேசுறாங்க. சோ அவங்க கிட்ட இப்படியே பேசி புரிய வச்சு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றப்ப அந்த ரவுடி போய் அங்க வந்துடுறான். அவனை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயந்து நடுங்குறா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.